வெல்கம் பேக் டு ஜேபிஸ் வாழ்வியல். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது ஒருமை பன்மை. தமிழ் இலக்கணப்படி ஒருமையில் உள்ள சொற்களை பன்மையாக மாற்றுவதற்கு கள் விகுதி பயன்படுத்தப்படுகிறது. உதாரணமாக மலை, மலைகள், குழந்தை, குழந்தைகள். ஒருமையை பன்மையாக மாற்றுவதற்கு 6 விதிகள் இங்கு பயன்படுத்தப்படுகிறது. அதோடு சில சிறப்பு விதிகளும் பயன்படுத்தப்படுகிறது. வீடியோவை கடைசி வரலும் தவறாமல் பாருங்கள். இப்போது விதி எண் 1 கள்விகுதி. இது பொதுவான விதி. ஒருமையில் உள்ள சொல்லை பன்மையாக மாற்றும்போது கள்விகுதி வரும். குதிரை, குதிரைகள், காய்கறி, காய்கறிகள். விதி 2 இக்கள் விகுதி. இக்கள் விகுதியில் 2 பிரிவாக பார்க்கலாம். முதல் பிரிவு, ஒரு சொல் ஓரெழுத்து சொல்லாக இருந்தால் அது பன்மையில் இக்கள் சேர்ந்து வரும். உதாரணமாக பூ, பூக்கள், ஈ, ஈக்கள். இக்கள் விகுதியின் 2வது பிரிவு, ஒரு சொல்லின் இறுதி எழுத்து நெடில் எழுத்தாக முடிந்தால் அது பன்மையில் இக்கள் சேர்ந்து வரும். உதாரணமாக புறா, புறாக்கள், விழா, விழாக்கள், தேனீ, தேனீக்கள். விதி எண் 3 இட்கள் விகுதி. ஒரு தனிக்குறில் எழுத்தை தொடர்ந்து இழ் வந்தால் அது இட்டாக மாறும். உதாரணமாக முள், முட்கள், புல், புட்கள். விதி எண் 4 இங்கல் விகுதி. ஒரு சொல்லின் இறுதி எழுத்து இம் என்ற எழுத்தில் முடிந்தால் அது பன்மையில் இங்கல் சேர்ந்து வரும். உதாரணமாக பழம், பழங்கள், உரம், உரங்கள், தங்கம், தங்கங்கள், வரம், வரங்கள். விதி எண் 5 இருகல் விகுதி. ஒரு சொல்லின் இறுதி எழுத்து இன் என்ற எழுத்தில் முடிந்தால் அது பன்மையில் இருகல் சேர்ந்து வரும். மனிதன், மனிதர்கள், சிறுவன், சிறுவர்கள். அடுத்தது விதி எண் 6 இற்கொள் விகுதி. ஒரு தனிக்குறில் எழுத்தை தொடர்ந்து இல் என்ற எழுத்தில் முடிந்தால் அது பன்மையில் இற்கொள் சேர்ந்து வரும். உதாரணமாக பல், பற்கள், சொல், சொற்கள். அடுத்ததாக சிறப்பு விதிகளை பார்க்கலாம். ஒரு சொல் ஊ என்ற உச்சரிப்பில் முடியும் போது அது பன்மையில் கள் சேர்ந்து வரும். உதாரணமாக பேருந்து, பேருந்துகள், செலவு, செலவுகள், மருந்து, மருந்துகள். அடுத்து ஒரு தனிக்குறில் எழுத்தை தொடர்ந்து ஊ உச்சரிப்பில் முடிந்தால் அது பன்மையில் வல்லினம் மிகுந்து இக்கள் என்று சேர்ந்து வரும். உதாரணமாக பசு, பசுக்கள், குழு, குழுக்கள், தெரு, தெருக்கள். நன்றி.